ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி தமிழ் சென்டென்ஸ் எடுத்து அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன சென்டென்ஸ் எடுத்துருக்குன்னா, லட்சுமி இரவில் தனியாக இருக்க வேண்டாம் என்று தன் சகோதரியிடம் சொல்லியிருந்தால் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை ஒரே சிம்பிள் சென்டென்ஸ் வடிவில் எழுதி சொல்லணும். எப்படி எழுதுவீங்க? இது ஒரே சப்ஜெக்ட் மாடல். இது என்ன மாடலுங்க? ஒரே சப்ஜெக்ட் மாடல். அது ஏற்கனவே இதுக்கு முன்னே 2 சப்ஜெக்ட் வந்தால் எப்படி அதை சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறது, 2 சப்ஜெக்ட் மாடல் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிங்கிள் சப்ஜெக்ட் மாடல். இதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். இதை சிம்பிள் சென்டென்ஸாக எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு வாங்க சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் வாங்க. இப்போ முதல்ல வழக்கமாக சொல்கிறது தான். தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்கும் வார்த்தையே வெர்பாகும். இது என்ன கடைசியிலே என்ன இருக்குதுங்க? வெர்பு. இது கடைசியில் இருக்கிற வார்த்தை என்னதுங்க? சொல்லியிருந்தால். அதான் கடைசியாக இருக்கிற வார்த்தை அதுதான் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எது என்ற 2 கேள்விகளை கேட்டால் வருவது சப்ஜெக்ட் ஆகும். யார் கேட்டது? லட்சுமி. அப்போ லட்சுமி தான் சப்ஜெக்ட். லட்சுமி சப்ஜெக்டை எழுதிக்கிறீங்க. சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பு போட வேண்டும். இதில் வெர்பு எதுங்க? அதான் வழக்கம் முன்னே கண்டுபிடிச்சிட்டோம். தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்க வார்த்தை தான் வெர்பு. அப்போ சொல்லி இருந்தால் இது என்ன டென்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க. சொல்லி இருந்தால். சொல்லி இருக்கிறாள்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, சொல்லி இருந்தால்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, சொல்லி இருப்பாள்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டு. ஹேஸ் டோல்ட், ஹேட் டோல்ட், வில் ஹேவ் டோல்ட் அல்லது வுட் ஹேவ் டோல்டு. இப்போ புரியுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இப்போ சொல்லி இருந்தால் என்ன டென்ஸு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது வெர்பு ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஹேடு டோல்டு. ஹேடு ப்ளஸ் V3. டெல்லுன்னு V3 டோல்டு. இப்போது சொல்லியிருந்தால் அதுதான் ஹேடு டோல்டு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வெர்பு பேட்டர்ன் வந்துருக்குது. லட்சுமி ஹேடு டோல்டுன்னு வருது. அடுத்து ஸ்டெப் 3. வெர்பை பார்த்து எதை, யாரை, யாருக்கு யாரிடம், எதற்கு எதனிடம் என்ற கேள்விகளை கேட்க வரும்பதில் ஆப்ஜெக்ட் ஆகும். இதில் யாரிடம் சொல்லியிருந்தால் ஹர் சிஸ்டர். அப்போ லட்சுமி ஹேட் டோல்ட் ஹர் சிஸ்டர்னு அப்படின்னு வரும். அப்புறம் எதை சொல்லியிருந்தால் நாட் டு பி அலோன் அட் நைட்டு. எதை கூறியிருந்தால் நாட் டு பி அலோன் அட் நைட். இரவில் தனியாக இருக்க வேண்டாம் என்று. எதை கூறியிருந்தால் இரவில் தனியாக இருக்க வேண்டாம் என்று. அப்போது எதை என்ற கேள்விக்கு என்ன வருதுங்க? நாட் டு பி அலோன் அட் நைட்டு அப்படின்ற ஃப்ரேஸ் பதிலாக வருதுங்க. இந்த டுபின்றது என்னதுங்க? சிம்பிள் இன்புட்டு. அதுக்கு முன்னே நாட்டு நெகட்டிவ் போட்டுக்கிறோங்க. இருக்கு மாதிரினா டு பி, இருக்க வேண்டாமட்டுனா நாட் டு பி. அலோன்னா அது அட்வர்புங்க. அட் நைட்டுன்றது அது ஒரு ப்ரிப்போசனல் ஃப்ரேஸ் அட்வர்பாக வந்துருக்குதுங்க. நாட் டு பி அலோன் அட் நைட்டுன்றது ஒரு ஃப்ரேஸு. இந்த ஃப்ரேஸ் எதை என்ற கேள்விக்கு பதிலாக வர்றதுனால லட்சுமி ஹேட் டோல்ட் ஹர் சிஸ்டர். அதுக்கடுத்தது நாட் டு பி அலோன் அட் நைட்டுன்றதை எழுதிக்கிறீங்க. இப்போ ஃபைனலாக எப்படி வருங்க? இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபைனலாக எப்படி வருதுங்க? லட்சுமி ஹேட் டோல்ட் ஹர் சிஸ்டர் நாட் டு பி அலோன் அட் நைட். இந்த லட்சுமி தனியாக இருக்க வேண்டாம் என்று தன் சகோதரியிடம் சொல்லியிருந்தாள். அது இங்கிலீஷில் எப்படி வருதுங்க? லட்சுமி ஹேட் டோல்ட் ஹர் சிஸ்டர் நாட் டு பி அலோன் அட் நைட் அப்படின்னு வருதுங்க. இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். அப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சேனல் பிடிச்சிருந்தா